என்ன மக்களே, திருலக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருந்த மாதிரியே நம்ம திரு ஒரு கட்டத்துல வீட்ல இருக்கக்கூடிய நம்ம லக்ஷ்மிய பார்த்துடுறாங்க. இனி நம்ம திருவோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அம்பிகாவும் லக்ஷ்மியை விடுற மாதிரி இல்ல. திருவுக்கு நம்ம கையினாலே சாப்பாடு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அம்பிகாவும் ஆபீஸ்ல தெருவுக்கு கொடுக்க வந்திருக்காங்க. நல்ல வேளை நம்ம திருவுக்கு ஒரு ஃபோன் கால் வரப்போய் நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. திருவோட கண்ணில் நம்ம படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல திருவுக்கு தெரியாம மறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நம்ம திருவும் அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்பிகாவோ மகாவை பத்தி புகழ்ந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகா ரொம்பவே நல்ல பொண்ணு, பாவம் அவன் மேல இப்படியெல்லாம் ஒரு பழிய போட்டுட்டாங்க, அதை நினைச்சு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போனா. அவ இப்படிலாம் ஒரு முடிவு பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் அவளுக்கு இங்க யாரு தெரியும், யாருமே தெரியாது. அந்த ராத்திரியில போய் எங்க தான் தங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன், இல்லைன்னா அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம அம்பிகாவும் மகாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்பிகாவும் சரி திரு, நீ நல்லா சாப்பிட்டுட்டல, இனி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அம்பிகாவும் கிளம்பும்போது லக்ஷ்மியை பார்த்தோன்னா, ஏன் லக்ஷ்மி நீ திரு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து வந்துட்ட, நீயும் சேர்ந்து இருக்க வேண்டியது தானே அப்படி கேட்கும்போது நம்ம லக்ஷ்மியும் இல்லைம்மா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்கல்ல, அதனால தான் நான் வெளியில் வந்துட்டேன். சரி அவங்க சாப்பிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ருக்கான், உன்னோட சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லக்ஷ்மியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம திருவுக்கு லக்ஷ்மியோட ஞாபகம் வருது. அம்மா சொன்ன மாதிரியே இந்த மகா வெளியில போனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாங்க. இதே விஷயம்தான் அந்த லக்ஷ்மிக்கும், லக்ஷ்மி நம்மளை நம்பி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு லக்ஷ்மி பேசினதுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவன் நம்மகிட்ட என்ன சொன்னா, இனிமே உங்க வாழ்க்கையில நான் தலையிடவே மாட்டேன், நீங்க எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கீங்க, இதுவே எனக்கு வாழ்நாள் முழுக்க போதும்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போயிட்டாலே, பாவம் அவள் எங்கே போயிருப்பான்னு தெரியல, இந்த ஊருக்கு நம்மளை நம்பி தான் வந்தா. அப்படி இருக்கும்போது இந்த ஊரில் வேற யாருமே அவளுக்கு தெரியாது, எப்படி தனியாக அவள் இந்த ஊரில் கஷ்டப்பட போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க பாட்டியும் அண்ணனும் நம்மளை நம்பி தான் இந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, இது வரைக்கும் லக்ஷ்மி நம்ம கூட தான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் லக்ஷ்மி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் என்னடா நம்ம இனிமே இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தா சரியே இல்லை, ஏற்கனவே அம்பிகா அம்மா நம்ம மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க இன்னைக்கு ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக திரு அவங்களோட கண்ணில் நம்ம படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும், திவ்யாக்காவோட வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, அவங்க ரொம்பவே நல்லவங்க, இனி இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னா பெரிய பிரச்சனை நடந்துடும், அதனால பேசாம யாருக்கும் தெரியாம இந்த வீட்டோட வெளியில போயிட வேண்டியதான். அன்னைக்கே வெளியில போயிருக்க பார்த்தேன், அம்பிகா அம்மா கரெக்ட் டைம்ல பார்த்துட்டாங்க, இல்லைன்னா இந்நேரத்துக்கு இந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டேன், ஒரு நாளும் அவங்களோட முகத்துல நம்ம பற்றுவோமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி இன்னைக்கு யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு வெளியில போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கவிதாவும் கௌதம் கிட்ட என்ன கௌதம், நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்கல்ல, உங்களோட ஒரிஜினல் பேர்ல எதுவுமே இல்லையே, அந்த நான் சொன்ன பேர்ல தானே இருக்குன்னு கேட்கும்போது கௌதமும் ஆமா கவிதா நீ சொன்னபடியே வேற ஒரு நேம்ல தான் இருக்குது, ஏன் கவிதா நீ இவ்வளோ பயப்படுற, இந்த கம்பெனியில் நீயும் ஒரு பெரிய பொசிஷன்ல தானே இருக்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. கவிதாவும் என்னதான் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் இந்த சேர்மன் பதவியில் இருக்குது அந்த திரு தானே, சரி கொஞ்ச நாள் தான், எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் சொத்து கொண்டு எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும், அதுக்கப்புறமா நம்ம ராஜ்யம் தானே, அது வரைக்கும் தான் நம்ம திருவுக்கு பயந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவிதாவும் கௌதம் கிட்ட சரி வாங்க நான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன், அதுவும் அப்ராட்லேருந்து வந்ததாட்டு சொல்லி வச்சுருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசிடுங்கன்னு சொல்லிட்டு கௌதமை நம்ம திருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. திருவும் நம்ம லக்ஷ்மியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது கவிதாவும் அந்த இடத்துல திருவுன்னு கூப்பிட்றாங்க. கவனித்த மாதிரி இல்லை. திருவும் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம கவிதாவும் நான் காலையிலேயே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசினேன்ல, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அப்ராட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த கம்பெனியில் ஜாபு போட்டு கொடுக்கணும்னு
அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம கௌதம திருக்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. திருவும் நம்ம கௌதம பார்த்த உடனே எல்லாத்தையுமே விசாரிக்கும்போது, கௌதமும் "ஆமா நான் இப்ப தான் அப்ராட்லேருந்து வந்தேன்" அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில அவங்க டாக்குமெண்ட்ல இருக்க மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. கவிதாவும் சரி திரு இப்ப என்ன செய்றதுன்னு கேட்கும்போது, திருவும் என்கிட்ட எதுக்கு எல்லா டிசிஷனையும் கேட்டுட்டு, கண்டிப்பா நீங்க சொன்ன உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த கம்பெனில வேலை குடுத்துறலாம்னு சொல்லி கவிதா கிட்ட சொல்லும்போது, கவிதாவும் ரொம்பவே சந்தோஷம் திருன்னு சொல்லிட்டு, அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்றாங்க. நம்ம கௌதமும் கவிதா கிட்ட நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சு, இனிமே இந்த கம்பெனில என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படி சொல்றாங்க. கவிதாவும் ஆமா கௌதம் இனிதான் நம்மளோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கௌதமையும் கவிதாவையும் சேர்ந்த மாதிரி பார்த்தா தினேஷும் நம்ம கவிதா கிட்ட வந்து என்ன இங்க நடக்குது, எதற்காக உன்னோட ஃப்ரெண்டு இந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படி கேட்கும்போது, கவிதாவும் உன் வேலையை பார்த்துட்டு நீ போக வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம ஏன் விஷயத்துல தலையிடுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தினேஷும் நான் பின்ன இந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயி அப்படி இருக்கும்போது நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு, அன்னைக்கு அந்த வீட்டில் பார்த்தது இவனை தானே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை யோசிக்கிறாங்க. கவிதா கிட்ட என்னதான் கேட்டாலும் கவிதா தினேஷை எதிர்த்து பேச ஆரம்பிக்கும் போது, தினேஷும் என்னைக்கா இருந்தாலும் உன்னோட வேலைகள் எல்லாமே தெருவுக்கு தெரியதான் போகுது, அன்னைக்கு உனக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கௌதமும் கவிதா கிட்ட வந்து என்ன கவிதா இங்க நடக்குது, உனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம போச்சு, எதுக்கு அந்த காவிரியோட புருஷன் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படி கேட்கும்போது, கவிதாவும் சரி விடு கௌதம் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட்டு தள்ளு, நமக்கு தான் பெரிய வேலை இருக்கே, எப்படியாவது இந்த கம்பெனில இனிமே நம்ம ஒவ்வொரு எல்லா வேலைகளுக்கும் நம்ம தான் முதலாளி மாதிரி செய்ய வேண்டியதான்னு சொல்லி நம்ம கவிதாவும் கௌதம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் சரி இனிமே இந்த வீட்டில் இருந்தா சரியே வராது, வீட்டை விட்டு வெளியில போயிட வேண்டியதான், யாருமே வீட்டில் இல்லை எல்லாரும் தூங்கிட்டாங்க போல, அன்னைக்கு அம்பிகா அம்மா பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் யோசிச்சு பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டு அம்பிகா அம்மா எனக்கு இது வரைக்கும் நீங்க எப்பவுமே துணையாவே இருந்திருக்கீங்க, அன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போன உடனே ரொம்பவே வருத்தப்பட்டீங்க, இது வரைக்கும் என்ன வந்து உங்க பொண்ணா தான் நடத்திட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல, இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நான் வெளியிலேயே போய் ஆகணும், என்ன மன்னிச்சிடுங்க அம்மா, இனிமே நான் இந்த வீட்டு பக்கம் வர போறது இல்லை, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறக்கூடிய சுச்சுவேஷன்ல நானும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் பேக் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்துல லக்ஷ்மி அப்படியே பதட்டமா வெளியில வரும்போது ஒரு கார் வந்து நேரா நம்ம லக்ஷ்மிக்கு முன்னாடி நிக்குது. லக்ஷ்மி அப்படியே பயந்து போய் இப்படி நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம திரு செம அதிரடியாக அந்த காருக்குள்ளேருந்து பயங்கர கோபத்தில் இறங்கி வராங்க. அப்படி லக்ஷ்மியை பார்த்து என்ன லக்ஷ்மி இங்கே நடக்குது, நீ இத்தனை நாள் வரைக்கும் இந்த வீட்டிலே இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்டு என்னோட அம்மாவை பார்த்துட்டு இருந்த மகாவாக இருந்தது நீதானா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம திருவோம் இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் கூட நீ வெளியில போகக்கூடாது, இந்த வீட்டிலே தான் நீ இனி இருக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம திருவோம் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.